ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம எப்போவுமே ஒரு எஜுகேஷன் வீடியோஸ் தான் கொடுப்போமே தவிர எந்த விதமான டிப்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. ஸோ இது க்ரோவில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் இதோட ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின எல்லா டிப்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸு பிளாக்ஸு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுக்க முடியும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் மேலே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஈர்ப்பு இருக்கா? ஸோ நீங்கள் REIT பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ REITனா என்னென்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது ஒரு ஃபார்ம் ஆஃப் நியூ அசெட் கிளாஸ். இதில் இப்போ எப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் நம்ம வாங்கணும் அப்படிங்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, கமர்ஷியல் பிளேஸ் வாங்குகிறோம் இல்லை ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ எல்லாராலையும் இதை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் தான் பார்த்திங்கன்னா இந்த REITs, இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபார்ம் ஆஃப் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம ஃபண்ட்ஸ் நம்ம யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த REITஸ்னால் என்ன? ஸோ REITனா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. இவங்களோட வேலை என்னென்னா இவங்க மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், பப்ளிக்காக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி இன்கம் ப்ரொடியூசிங் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இன்கம் ப்ரொடியூசிங் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னென்னா, ஒரு இன்கம் ப்ரொடியூசிங்னா என்ன, ஒரு இடத்துல அவங்க போடுற பணம் மூலிமா அவங்களுக்கு வாடகை வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு இதனால வாடகை வருது. லைக் என்ன மாதிரினா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேருந்து வாடகை வரும், ஒரு வீட்டிலேருந்து வாடகை வரலாம், இல்லை ஒரு மாலில் இருந்தோ, இல்லை இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் இருந்தோ. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் இன்கம் ப்ரொடியூசிங் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸில் அவங்க பணத்தை பூல் இன் பண்ணி அவங்க உள்ளே போட்டு அதுலேருந்து ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி அதை தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த REITஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இது ஃபார்ம் ஆகி இப்போ ரீசெண்டாக தான் இது வந்திருக்கு. அண்ட் இந்தியாவில் மொத்தம் 3 பேர் தான் REITஸில் லிஸ்டடாக இருக்காங்க. ஸோ இவங்க மேஜராக பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னாலுமே அதில் ஸ்பெசிஃபிக்காக மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸில் தான் இவங்களோட இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி இன்வெஸ்ட் ஆகிறது எல்லாமே இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பணத்தை பூல் இன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணி இவங்க பணத்தை கொண்டே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா செபி பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுது. செபி ரெகுலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, என்ன நார்ம்ஸ் செட் பண்ணியிருக்காங்கன்னா 80% இவங்க கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்ம்ஸை செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நார்ம்ஸ் என்னென்னா 90% இது மூலிமா வரக்கூடிய இன்கமோ இல்லை அந்த ப்ராஃபிட்டோ பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் ஹோல்டர்ஸுக்கு ஆஸ் அ டிவிடெண்டாவோ இல்லாட்டி ஒரு இன்கமாவோ இல்லை ரெண்டுமே சேர்ந்தாப்பில் கூட அவங்களோட ஷேர் பண்ணணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க செபி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த REITs என்னென்ன அப்படின்னு பார்க்கல, மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா எம்பசி, இன்னொருத்தவங்க மைண்ட் ஸ்பேஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா புரூக்ஃபீல்ட். ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட யூனிட் ஹோல்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் அவங்க டிவிடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நிறைய REITs மார்க்கெட் ஹிட் பண்ண போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் மினிமம் 200 யூனிட்ஸ் தான் ஒருத்தர் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிறது இப்போது 1 யூனிட் வரைக்கும் மினிமம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நிறைய REITs உள்ளே வரப்போகுது மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ இந்த 3 REITஸுமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டட் REITs என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களோட ரீஜனில் அவங்க ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பசி எடுத்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இவங்க கமர்ஷியல் ஸ்பேஸில். அண்ட் இவங்க பெங்களூரில் பெரிய அளவில் நிறைய ஆஃபீஸ் ஸ்பேஸ் எடுத்து இவங்க பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸ் எடுத்து இவங்க அதை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் புரூக்ஃபீல்ட் REIT எடுத்திங்கன்னா அவங்க
அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 million square feet கமர்ஷியல் ரெண்டல் ஸ்பேஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறையா இந்த மைக்ரோ சிட்டிஸில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நொய்டா, குருகிராம், கொல்கட்டா அண்ட் மும்பை இந்த மாதிரி ஏரியாவில். அது மட்டும் இல்லாமல் எஸ்இசெட்ஸில் கூட அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல்ட் பண்ணி அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3 REITஸும் இந்தியாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அவங்களோட ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து மேக்ஸிமம் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து MNC கம்பெனிஸுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவைப்படக்கூடிய ஏரியாஸாக வந்து சூஸ் பண்ணி அதில் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இது ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஷேரிங் ஆஃப் தி டிவிடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இப்போ எம்பசி எடுத்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி குவார்ட்டர் வந்து அவங்க வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. டெஸ்பைட் கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தாலுமே அவங்க வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. புரூக்ஃபீல்டு எடுத்திங்கன்னா ₹6 பர் யூனிட்டுக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணுறாங்க ஜூன் குவார்ட்டரில். அண்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ அரௌண்ட் ₹6.75 பர் யூனிட்டுக்கு வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி வந்து ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. REITஸுக்கும் வந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அசெட்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா வந்து அதில் நிறைய வேலைகள் இருக்குது. நீங்கள் அது போய் நிறைய இடம் போய் பார்க்கணும், நிறைய பேர் போய் மீட் பண்ணணும், நிறைய புரோக்கர்ஸ் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கினா அதுக்கு நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், அதுக்கு நிறைய லீகல் ஒர்க் இருக்கும், கம்ப்ளைன்சஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணி கடைசியாக வந்து அதை போய் வாங்குறதுக்குள்ளே நிறைய வேலைகள் இருக்கும். பட் அதுக்காக வந்து இப்போது வந்து ஒரு சொந்தமாக நம்மளோட கனவு வீடு வந்து வாங்குறது வந்து பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வீடு எப்போவுமே வந்து தட் இஸ் ஆல்வேஸ் நம்மளோட பர்சனல் யூஸு. ஸோ வீடு வாங்குறது வந்து இதோட கம்பேரே பண்ண முடியாது. நான் சொல்கிறது வந்து வீடு இல்லாமல் வந்து அடிஷ்னலாக மற்ற வீடை தாண்டி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது வந்து REITஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ஃபேவரபுளாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களே ஓன் கமர்ஷியல் ஸ்பேஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக நிறையா வந்து நீங்கள் வாட்டர் டேக்ஸ் கட்டணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், நிறைய கம்ப்ளைன்சஸ் ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஹேசல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீமுக்கிட்ட கொடுத்து அவங்க அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து REIT மூலமாக வந்து பண்ண முடியும். பட் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து நீங்கள் ஓனிங் யோர் ட்ரீம் ஹோம் கம்பேரே பண்ணவே முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் மோர் தேன் ஒன் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு வீடை தாண்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு ரெண்டல் இன்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்காது. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இட் வில் டேக் லாங்கர் டைம் தேன் த யூஷுவல். அதே மாதிரி லிக்விடிட்டி ஆஸ்பெக்டில் வந்து பார்க்கல நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு அசெட்டை வந்து குயிக்காக நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துட முடியாது. அது வந்து கரெக்டான பார்ட்டியை பார்த்து கரெக்டான ஆள் வரணும், ஒரு பையர் வரணும், அவங்கள பார்த்து தான் வந்து விற்றுட்டு நீங்கள் லிக்விடேட் பண்ண முடியும். பட் இந்த கேஸ் ஆஃப் REITஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், REITஸ்னால எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட் தானா, அப்போ அதில் ரிஸ்க்கே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, ரிஸ்க் இருக்குது. ஸோ REITஸில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான ரிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணல, அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு லீகல் காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ரீசன்னால வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்ரேஷன்ஸுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்னா அப்போ இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கும் வந்து டிலே ஆகும். அப்போ நம்மளோட ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ரிஸ்க். இன்னொரு ரிஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6% தான் வந்து இவங்க நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஜாஸ்தி தான் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டில் 5 to 6% தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் இருக்கு. இப்போ COVID-19னால உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆஃபீஸ்க்கே போகிறதே இல்லை. இப்போ இது அப்படியே ப்ரோங்கேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ நியூ ப்ராப்பர்ட்டி வந்து லீஸ் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். திங்ஸ் வில் பி புட் ஆன் ஹோல்டு. ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ ரெண்ட்டுக்கு வராமல் ஆளுங்க எல்லாமே ஹோல்டரில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வரதுக்கு டிலே ஆகும். அதனால ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஃபோர்சின் இன்சிடென்ட்ஸ்னால இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் இந்த மாதிரி ரிஸ்க்கும் வந்து இதில் இருக்குது. ஸோ டு கன்க்ளூட், REITs வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரியல் எஸ்டேட் கம்பேர்ட் டு ஃபிசிக்கலாக நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பட் இது அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து நம்மளோட ட்ரீம் ஹோம் வந்து வாங்குறதோட கம்பேர் பண்ணல ட்ரீம் ஹோம் தான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நிற்கும். பட் நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோன்னா
சொல்கிறோன்னா, இந்த ட்ரீம் ஹோம் தாண்டி அடிஷ்னல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கும் போது REITஸையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி இதோட ரிட்டர்ன்ஸையும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் இன்ஃபார்ம் டெசிஷன்ஸும் வந்து எடுக்கலாம். ஏன்னா இல்லை நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், இந்த வீடியோஸில் நம்ம எந்த விதமான டிப்ஸு எதுவுமே நம்ம உங்களுக்கு கொடுக்கல. இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.